நிற்கவே இல்லை. அவங்க மிஸ் அப்படி சொல்ல உங்க பொண்ணு இறந்துட்டு எதுவுமே சொல்ல. இன்னொரு மிஸ் கிட்ட போய் இதான் அவங்க அம்மாவா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மிஸ் அப்படி சொல்ல. அப்புறமா இன்னொருத்தர் நான் கிளம்புல சொன்னது ஏதோ கொஞ்சம் எப்படி நம்ம கூடி மறைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு தெரியுது அவங்க தாண்டு. அப்போ கூட வந்து ஸ்கூலில் அந்த மிஸ் வந்து என்கிட்ட வந்து உன் பிள்ளை இறந்துச்சு தான் போச்சு சொல்லலை. இந்த விஷயம் வந்து 11 மணி நடந்துக்கிறாங்க. 11 மணியா 12 மணி. ஆனால் நியூஸ் ஃபுல்லாக ஓடுது. எங்களுக்கு தெரியும் தூங்கினாங்க ஒரு பிள்ளைய வந்து. நியூஸ் உலகமே பார்க்குது. எங்களுக்கு 3:30 ஆயிரம். அதுவும் நானா போய் அப்பயும் தேடி விட்டு வருவாங்க. அப்போ சொல்லலை இதை தாண்டி தண்ணிட்டு போறாங்க. இதை தாண்டி தண்ணிட்டு விழுப்புரம் விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமைச்சரிடம் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முறையிடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அமைச்சர் அதற்கு என்ன கூறுகிறார்? முழு விவரம் என்ன? வணக்கம். தற்போது அமைச்சர் பொன்முடி இறந்த சிறுமியினுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார். அந்த பள்ளியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக தற்போது பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்கள் இந்த தங்களுக்கு மிகவும் தாமதமாக தெரிவிக்கப்பட்டதாக அமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் 1 மணிக்கு நடந்தது, 2 மணிக்கு நடந்தது என பள்ளியில் முன்னுக்கு பிறனாக பல்வேறு தகவல்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது 3:30 மணிக்கு மேல் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இதனுடைய உண்மையை சரியாக வெளியே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இதுவரை யார் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக தெரியவில்லை. எனவே உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அமைச்சர் பொன்முடி தற்போது அந்த இடத்திற்கு வந்து அவர் தற்போது 3 லட்சம் நிவாரண நிதியும் வழங்கியிருக்கின்றார். நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் 3 லட்சம் நிவாரண நிதியை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். எனவே அந்த நிவாரண நிதியை தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் வந்து அவர் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு தற்போது நிவாரண உதவியும் வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். விக்கிரவாண்டியில் உயிரிழந்த குழந்தை லியாவுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அறிவித்த நிவாரண நிதியையும் அவர் நேரில் சென்று அந்த காசோலையை வழங்கி இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.